அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற பெற்றோர்களுடைய ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியிலே பயனுள்ள கல்வி எது என்ற தலைப்பு எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த தலைப்பானது மிகவும் காலத்துக்கேற்ற அவசியமான முக்கியமான ஒரு தலைப்பாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் சகோதரர் முன்னாடி சொல்லி காட்டியதை போல கல்விக்கான அவசியம் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கல்வியால் மட்டுமே ஒரு சமுதாயத்தை முன்னேற்ற முடியும். கல்வியால் மட்டுமே ஒரு சமுதாயத்திலே இந்த உலகத்திலே தேவையான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். கல்வியால் மட்டுமே இந்த சமுதாயத்திலே நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை காண முடியும். கல்வியால் மட்டுமே அந்த சமுதாயத்தில் உள்ள மூட பழக்கங்களை, மௌட்டிகங்களை, அடிமைத்தன்மையை, எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுகிற மிக முக்கியமான ஒரு செய்தி இந்த கல்விதான். இப்படிப்பட்ட கல்வியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடித்தளத்திலே மிக முக்கியமான ஒரு தளமாக இறைவன் நமக்கு சொல்லி இருக்கிறான். உங்களுக்கெல்லாம் தெரியாத செய்தி ஒன்றுமல்ல. பல நேரங்களில் நாம் மீண்டும் மீண்டும் கேட்டிருக்கிற, பல நேரங்களில் மீண்டும் மீண்டும் நாம் படித்திருக்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற, குறிப்பாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிலே இந்த உலகத்திலே இறை தூதராக தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களுக்கு அனுப்பப்பட்ட முதல் செய்தி எது? இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். இதனுடைய அர்த்தம் என்ன? படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. அல்லாஹ் எப்படி ஓத சொல்றான்? நீ படி அப்படின்னு சொல்லல. உன்னை படைத்திருக்கிற ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் இருக்கிறானே, அவனுடைய பெயரால் நீ ஓது. யார சொல்ற பார்த்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி வைத்து முதலிலே எழுத தெரியாத, படிக்க தெரியாத அந்த நபியை பார்த்து இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் செய்தி இந்த சமூகத்திற்கு, உலகத்திற்கு இறைவன் எதை அனுப்புகிறான் என்றால், இக்ர நீ ஓது, படி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப படி என்ற விஷயம் என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமானது. ஆனா நம்ம என்ன, படிப்புக்கும் நமக்கும் ரொம்ப தூரமான ஒரு நிலையை உண்டாக்கி இருக்கிறோம். படிப்பு என்பது ஏதோ நமக்கு தேவையற்றதாக நினைக்கிறோம். நமக்கு முன்னாடி உள்ள சமுதாயத்தவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காமல் படி என்று சொன்னதெல்லாம் அவர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க பெரியவங்க அப்படின்ற மாதிரி கடந்து போனாங்களே தவிர, இந்த படிப்பினுடைய ஆழத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும், சமுதாயத்திற்கு தேவையான எல்லா வகையான செய்தியும் அதற்குள்ளே நுழைந்திருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதருக்கு அல்லாஹ் முதல் செய்தியை தருகிறான். இந்த விஷயத்தை நாம் உண்மையிலே உள்வாங்கினால் இந்த சமுதாயம் ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே முன்மாதிரியான சமுதாயமாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வதற்கான அடித்தளம் இதிலே இருக்கிறது. எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, அவரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீ இறைவனின் பெயரால் ஓது. உனக்கு படிக்க தெரியாதுதான், ஏது தெரியாதுதான், ஆனால் நான் உன் உள்ளத்திலே அதை பதிய செய்கிறேன், நீ படி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பியிருக்கிறான். அப்படிப்பட்ட முக்கியத்துவமான இந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையில மிக மிக தேவையான ஒன்று. ஆனா அந்த கல்வி எப்படியானதாக இருக்க வேண்டும்? கல்வி தேவை, படிக்க வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கல்வியினால் நான் முன்னேற வேண்டும், என் குடும்பம் முன்னேற வேண்டும், என் சமூகம் முன்னேற வேண்டும், எல்லோரும் முன்னேற வேண்டிய இந்த கல்வி எப்படிப்பட்ட நிலையிலே நான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மி லா யன்ஃபவு வமின் கல்வி லா யக்ஷவு வமின் நஃப்ஸி லா தஸ்ஃபவு வமின் தாவத்தி லா யஸ்தஜாபு லஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மிக முக்கியமான ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மி லா யன்ஃபவு. இறைவா, பயனற்ற கல்வியில் இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அச்சமில்லாத உள்ளத்திலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மனநிறைவில்லாத மனசிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனையிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். 4 விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக முக்கியமான செய்தியாக நமக்கு பதிவு செய்யறாங்க. பயனற்ற கல்வியில் இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ், கல்வி வேணும், அந்த கல்வி நமக்கு பயனானதாக இருக்கணும்.
அந்த கல்வியினால் நான் மாற வேண்டும், அந்த கல்வியினால் என்னுடைய குடும்பம் மாற வேண்டும், அந்த கல்வியினால் என் உறவினர் மாற வேண்டும், அந்த கல்வியினால் என் ஊருக்கார மாற வேண்டும், அந்த கல்வியினால் இந்த உலகமும் சமுதாயமே மாற வேண்டும், முன்னேற வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட பயனுள்ள கல்வி இறைவா நீ தா என்பதுதான் இந்த தலைப்பினுடைய அடிப்படை. நாம் படிப்பது பெருசல்ல, நான் கல்வியை கற்ற வேண்டும், உலகத்தில் எல்லா இடங்களிலும் நான் கல்வியை போய் தேட வேண்டும், கல்விக்காக இந்த உலகத்தில் உழைக்க வேண்டும், கல்விக்காக திருமறை குர்ஆனை நீங்கள் திருப்பி பார்த்தால் எல்லா இடங்களிலும் அதிகமான விஷயங்கள் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ் பேசிக்கொண்டே இருக்கிறான். ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நீங்கள் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டீர்கள். படிச்சவங்களும் படிக்காதவங்களும், அறிந்தவர்களும் அறியாதவர்களும், தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் நீங்கள் சமமாவே ஆக மாட்டீங்க. ஏனென்றால் படித்தவர்கள் மட்டுமே நெல்லுபதேசம் பெறுகிறார்கள். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அறிவு பெற்றால் மட்டுமே நீங்கள் முன்னேற முடியும். அறிவாலேயே நீங்கள் சிந்திக்கிறீர்கள். அறிவுடையவர்களே அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெறுவார்கள். அறிவுடையவர்களே அல்லாஹ்வுக்கு அஞ்சுவார்கள். திருமறை குர்ஆன் முழுக்க நீங்கள் எடுத்து தமிழாக்கத்தை படிச்சு பாருங்க. அரபி நம்ம நிறைய ஓதி இருக்கிற பல நேரங்கள்ல அது விளக்கம் தெரிஞ்சிருந்தா ஓகே. அதை பற்றி நம்ம தமிழாக்கத்துல அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை திருமறை குர்ஆனை பிரட்டி தமிழாக்கத்தை படித்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிற பெற்றோர்கள் நாம் இங்கே அதிகமான பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மளை எத்தனை பேர் கை வைத்து செஞ்சு பாருங்க. நாம் படிக்கிறோமா? நான் தமிழாக்கத்தை வாரத்தில் ஒரு முறையாவது வாரத்தில் இருமுறையாவது படிக்கிறேன்னு சொல்றோம். கை தூக்குங்க. மாஷாஅல்லாஹ். ஒண்ணு வேற இத்தனை பேர் அமர்ந்திருக்கு. யாரையும் நான் குற்றம் சொல்வதற்காக இல்லை, என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். திருமறை குர்ஆன் என்பது நமக்காக அனுப்பப்பட்டது, ஒட்டுமொத்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது. அல்லாஹ் திருக்குர்ஆனை பற்றி அவ்வளவு சிறப்பு பெற்று எத்தனை செய்திகளை சொல்லுகிறார். இந்த திருக்குர்ஆனை நமக்காக அனுப்பப்பட்ட இதையை இதனுடைய அரபியை நாம் படிக்கிறோமா? அதில் இறைவன் என்ன சொல்லி இருக்கிறான் என்று படிக்கிறோமா? அதை திறந்து பார்த்து ஓதுகிறோமா? அதனுடைய விளக்கத்தை நாம் படிக்கிறோமா? நாம் பெற்றோர்களாக இருக்கிற நாம், நம் பிள்ளைகள் ஓதுவதற்காக அனுப்பி வைக்கிற நாம் அந்த திருக்குர்ஆனை நாமும் பிரட்ட வேண்டுமா இல்லையா? அதை நாமும் படிக்க வேண்டுமா இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் உன்னை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினார், என் உட்பட சேர்த்து சொல்லுகிறேன், அதை முதலிலே நாம் செய்ய வேண்டும். என் பிள்ளை பெரிய அறிவாளியா வர வேண்டும், பெரிய படிச்சவனா வர வேண்டும், பெரிய வெற்றியாளனா வர வேண்டும், பெரிய ஜெயித்த இடத்துல போய் உட்கார நம்ம ஆசைப்படுறோம்னா அதுக்கான முன்மாதிரிகளாக இறைவனுடைய அருளால் நான் அதற்காக முயற்சித்தே ஆக வேண்டும். நான் திருமறை குர்ஆனை திறக்கல, அதை படிக்கவும் இல்லை, அதனுடைய விளக்கத்தை செஞ்சுக்கவும் இல்லை, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியாது. ஆனா நீ மட்டும் போத்தா ஓதுத்தா ஓதுத்தான் அனுப்பிட்டே இருப்போம். ஆனா அது என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று தெரியவில்லை என்றால் எப்படி அவனுக்கு நான் உபதேசம் செய்வேன்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறானே. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்குமா? அல்லாஹ் திருக்குர்ஆனில லுக்மான் என்ற ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ்வுக்காக நான் சொல்வதை நீங்கள் தவறா எடுக்க வேண்டாம். மீண்டும் மீண்டும் திருமறை குர்ஆனுடைய தமிழாக்கத்தை நாம் தினமும் ஒரு முறையாவது ஓதுகிற, வாரத்தில் இருமுறையாவது ஓதுகிற, அரபியில டெய்லி ஓதுங்க இன்ஷா அல்லாஹ், மாற்று கருத்து இல்ல. அதில் விளக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்ன படிக்க 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 அல்லாஹ் நம்மோடு உரையாடுவது போலயே இறைவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொள்கிற விதமாக, நாம் அதை தெரிந்து கொள்கிற விதமாக நானும் கற்று என் பிள்ளைக்கும் சொல்லுகிற, என் மனைவிக்கும் சொல்லுகிற, குடும்பத்தாருக்கும் சொல்லுகிற அறிவு அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நமக்கு கிடைக்கும். நீங்க 10 பேருக்கு பயன் பண்ணுவீங்க. திருமறை குர்ஆனை தமிழாக்கத்தை படிக்க 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 பல பேருக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுவீங்க. அல்லாஹ் திருக்குர்ஆன் இப்படி சொல்லி இருக்கிறானே, நீ இப்படி சொல்றீங்களே. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு அல்லாஹ் நினைவாற்றல் கூடுதலாவே கொடுத்திருக்கிறான். ஒரு விஷயத்தை அப்படி பிடிச்சிங்க அப்படின்னா கப்புன்னு பிடிச்சுக்கீங்க. அதுல நிறைய டெவலப் பண்ற, அது நாலேஜ் அறிவு அதிகரிக்கிற விஷயத்தை அல்லாஹ் பெண்களுக்கு அதிகமாகவே கொடுத்திருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் நாம் அதை தொடாமலேயே, படிக்காமலே, தெரிந்து கொள்ளாமலேயே லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். ஒரு நல்ல மனிதராக அவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தன் பிள்ளைக்கு சொல்லுகிற அறிவுரை எப்படிப்பட்ட அறிவுரை என்று நீங்கள் படித்து பாருங்க. லா துஷ்ரிக் பில்லாஹ். அவர் சொல்லுகிறார், அருமை மகனே, யா புனைய, பிள்ளையை கூப்பிட்டு சொல்கிறான். நம்மலாம் இன்னைக்கு நம்ம பிள்ளைய என்ன, நான் எல்லாத்தையும் எனக்கும் சேர்த்தா சொல்றேன், நம்முடைய பிள்ளைகள் நம்ம அழைக்கும் போது எப்படி அழைக்கிறோம்? அத்தா வாப்பா என்று கூப்பிட்டு பெரும்பாலும் பழகிறோமா? ஏய் இங்க வாட சனியனே அப்படின்னுவோம். மூதேவி விளங்காத போறதே வா இங்க அப்படின்னுவோம். ஆனால் அந்த அவர் அவ்வளவு பெரிய மனுஷன், அல்லாஹ் சிறந்த மனிதனா சொல்றா. அவர் கூப்பிடுற தன்மையே அப்படியே பணிவா சொல்லி காட்டுகிறார். யா புனையே, எனது அருமை மகனே,
இதே வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அறுக்க போவாங்கல்ல, அந்த இடத்துல இதே வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதே யா புனையே, எனது அருமை மகனே. எவ்வளவு பெரிய சங்கடமான ஒரு சூழ்நிலை, நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, எனது அருமை மகனே என்று நாம் கூப்பிடுவோமா? அப்படி கேட்கிறோம், நம்ம கூப்பிடணும். சில ஊர்கள் அந்த பழக்கம் இருக்குது. என் வாப்பா, இனி கூட அவங்க ஆலம்பாய் வீட்டுக்கு ஊருக்கு போயிருந்தோம், அங்க இருக்கவங்க கூப்பிடுறாங்க எனது வாப்பா. அப்படி ஒரு பாசத்தோடு நெருக்கமான ஒரு வார்த்தை சில ஊர்களில் இருக்கிறது. அப்படி நாம் நம்முடைய பிள்ளைகளை கூப்பிடுற வழக்கம் இருக்கான்னு தெரியல. லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே எடுத்து பார்க்கும் பொழுது, யா புனைய, எனது அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே. அவர்கள் அழைத்து சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி என்ன? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்திராதப்பா, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கு, அல்லாஹ்வுக்கு இணை துணை கிடையாது, இறைவனிடத்துல மட்டுமே கையேந்து, இறைவனிடத்துல மட்டுமே துஆ செய். உனக்கு எந்த நல்லது ஏற்பட்டாலும் சரி, கெட்டது ஏற்பட்டாலும் சரி, அவனிடத்துல மட்டுமே கேள் என்ற செய்தியை அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்குள்ளே நுழைந்திருக்கிறது. இறைவனுக்கு இணை கற்பிக்காதே என்ற வார்த்தைக்குள்ள 1000 லட்சம் அர்த்தங்கள் அதற்குள்ளே நுழைந்திருக்கிறது. நாம் நம்முடைய பிள்ளைக்கு அப்படிப்பட்ட செய்தி நாம் சொல்லித் தருகிறோமா? ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, நெருக்கடி வந்துருச்சு, எக்ஸாம் நேரமா இருக்கட்டும், வேற வேற பிரச்சனை நேரமா இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்திற்கு ஏற்பட்டதா இருக்கட்டும், கணவனுக்கு ஏற்பட்டதா இருக்கட்டும், யாருக்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த நிலையிலே நாம் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிற மக்களாக இருக்க வேண்டும் என்ற அறிவுரை தன் தந்தை பிள்ளைக்கு சொல்லுகிற அறிவுரை நாம் படிக்கும் பொழுது நான் அப்படிப்பட்ட மனிதனாக மாற வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய பிள்ளைக்கு அப்படி சொல்லுகிற, என் மனைவிக்கு அப்படி சொல்லுகிற, என் குடும்பத்துக்கு அப்படி சொல்லுகிற, என்னை நான் திருத்திக் கொள்கிற வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதே போல இன்னும் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட நிலை தெரியுங்களா? அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை உள்ளத்திலே விதைக்கிறார். இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த இறைவனை பற்றியான வர்ணனையை சொல்லுகிறார். இறைவன் வெளிப்படையாக இருக்கிற எல்லா செய்தியும் அறிவான், மறைவான உள்ளதையும் அறிவான், 2 மலைகளுக்கு மத்தியிலே உள்ள நடக்கிற செய்தியும் கூட, உள்ளே இருக்கிற சின்ன சிறுத்த கடுகுவா இருந்தாலும் கூட அல்லாஹ் அறியாமல் இருப்பதே இல்லை. எல்லா விஷயத்தையும் அவர் அறிந்தவராக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் தெரிந்தவனாக அவன் இருக்கிறான் என்ற செய்தியை அவர் தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுத்தருகிறார் என்று சொன்னால், நாம் நம்முடைய பிள்ளைக்கு இறைவனை பற்றியான அச்சத்தை, அல்லாஹ்வை பற்றியான அச்சத்தை, மறுமையை பற்றியான அச்சத்தை, எத்தனை செய்திகளை அவருக்கு சொல்லி தந்திருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்திலே கல்வியை எல்லோரும் சொல்லித் தருகிறார்கள், எல்லா தரப்பினரும் சொல்லி தருகிறார்கள். நாம நினைக்கிற எத்தனையோ பெரிய பெரிய ஸ்கூல்ல, இந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துட்டா என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா ஸ்பீச்சும் பண்ணிடுவான், எல்லா எழுத்தையும் எழுதிடுவான், எல்லா பேச்சும் பேசிடுவான், எல்லாத்தையும் கத்துக்குருவான் என்று நினைக்கிறோம். இல்ல, அப்படிப்பட்ட இடத்திலே படித்து விட்டு வருவர்கள் கூட பல்வேறு அநாகரிகமான காரியத்தை உலகத்திலே செய்கிறார்களா இல்லையா? இன்னைக்கு தப்பு செய்பவர்கள்லாம் யார்? படிக்காதவர்களா? இன்னைக்கு பொருளாதார மோசடி நடக்கிற இடமா இருக்கட்டும், பெரிய பெரிய நிறுவனங்கள் நடக்கிற தப்புகளாக இருக்கட்டும், இன்ஜினியராக படிச்சுட்டு வரக்கூடியவங்களா இருக்கட்டும், டாக்டரா படிச்சுட்டு வரவங்களா இருக்கட்டும், என்னவெல்லாம் பெரிய பெரிய படிப்பு இருக்கிறதோ அத்தனை படிப்பில் உள்ளவர்களும் எல்லா வகையான தப்பும் செய்வதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வை பற்றியான அச்சம் அவன் உள்ளத்திலே இல்லாததுதான். இறைவனை பற்றியான அச்சம். தந்தைக்கு பயப்பட தேவையில்லப்பா, நான் பயப்படுறது என்பது கட்டுப்படுறது ஒன்று இருக்குது. அத்தாவுக்கு பயப்படுறதை விட, அம்மாவுக்கு பயப்படுறதை விட படைத்த இறைவனுக்கு பயப்படுறது ரொம்ப முக்கியமானது. நான் எல்லா நேரமும் உன்னை கண்காணிக்க முடியாது, எல்லா நேரம் உன்னை பார்க்க முடியாது, எல்லா நேரத்திலும் உன்னை பார்த்து கொண்டே இருக்க முடியாது. ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் எல்லா நேரமும் உன்னை பார்த்து கொண்டே இருப்பான், கண்காணித்துக் கொண்டே இருப்பான். அவன் உன்னை கண்காணிக்கிறான் என்ற அச்சம் உன் உள்ளத்தில் ஏற்பட்டா நீ பொய் சொல்ல மாட்ட, நீ ஏமாத்த மாட்ட, நீ திருட மாட்ட, நீ தப்பு செய்ய மாட்ட, நீ அநாகரியம் பண்ண மாட்ட, நீ கலப்படம் செய்ய மாட்ட. எந்த வகையான அசிங்கத்திலும் பாவத்திலும் தீமையிலும் இருந்து அவனை தப்பித்துக் கொள்வதற்கான அடிப்படை அல்லாஹ்வுடைய இறையச்சம் மட்டும்தான். அந்த இறையச்சத்தை மதர்சாவளை போதிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், பெற்றோர்களாக இருக்க நாம் தான் அவர்களுக்கு மிக முக்கியமாக போதிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். நான் அனுப்பிட்ட ஸ்கூலுக்கு, நான் அனுப்பிட்ட மதரசாவுக்கு என்பது பெருசல்ல. நான் அவர்களை வந்து ஃபாலோ பண்ணுகிற, அவர்களை திருத்துகிற எல்லா பொறுப்பையும் அல்லாஹ்வின் தூதர் நம்மேலே போட்டிருக்கிறார்கள்.
குல்லு மௌலூதின் யூலத் அலல் ஃபித்ரா, எல்லா பிள்ளைகளும் பிறக்கும் பொழுது இயற்கை மார்க்கத்திலே முஸ்லிமாகத்தான் பிறக்கிறான். அவனுடைய வளர்ப்பில் தான் அவன் யூதனாகவோ அவன் கிறிஸ்தவனாகவோ அவன் நெருப்பு வணங்கியாகவோ மாறுவது இருக்கிறது. எல்லா பிள்ளையும் இயற்கையில முஸ்லிமா தான் பிறக்கிறான் உலகத்துல. குல்லு யூலத் அலல் ஃபித்ரா, எல்லா பிள்ளைகளுமே. ஆனால் நான் என்னுடைய வளர்ப்பில தான் அவர்களை தப்பான வழியிலே கொண்டு போவதற்கிறது. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலையிலே நாம் பிள்ளைகளை வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமைக்குத்தான் இந்த தலைப்பு மிக முக்கியமானது. நம்ம பிள்ளைகள் எடுத்த சொல்ற விஷயங்கள்ல நாம் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண மிஸ் பண்ணிடுறோம். என்ன மிஸ் பண்ணிடுறோம்? நாம எதை செய்யணும் சொல்றோமோ அதை நாமே செய்யாமல் இருக்கிறோம். தொழுவு என்று சொல்லுவோம், ஆனா நம்மளே சில நேரம் தொழுவாம இருப்போம். நாம் எதை நம்முடைய பிள்ளைக்கு சொல்லுகிறோமோ அதிலே மிக முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு? பிள்ளைகளுக்கு தொழுவு என்று சொன்னால் முதலிலே தொழுகையாளியாக நான் இருக்க வேண்டும். நான் அப்படிப்பட்ட தொழுகையாளியா இல்லாம என் பிள்ளைய தொழுவை என்று அவங்க தொழுவாங்களா? நம்மை பார்ப்பார்கள். அவங்க நான் எப்படி செய்யறேன் என்று பார்ப்பாங்க. அதைத்தான் அவன் ரோல் மாடலா செய்வான். நான் பொய் சொல்றவனா இருந்தா, நான் ஏமாத்துறவனா இருந்தா, நான் கலப்படம் செய்யறவனா இருந்தா, நான் தொழாதவனா இருந்தா, நானே தப்பான விஷயத்துக்கு துணையா இருப்பா, அவங்க அந்த பார்த்து கொண்டு அதை தான் செய்கிற மக்களா இருப்பாங்களே தவிர அவர்கள்ட்ட திருத்தத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. முதலில் அந்த கல்வியை நாம் உள்வாங்க வேண்டும். நான் என்னை சீர்படுத்தணும், என்னை நான் திருத்திக் கொள்ள வேண்டும். நான் தொழிலாளியாக அப்படிப்பட்ட நிலை நாம் இருக்கிறோமா? அல்ல தொழாம டிவியை திறந்து வச்சு நாடகத்துல ஒன்னை கூட விடாம ஃபுல்லா பாக்குற ஆளா நம்ம இருக்கிறோமா? என்ன நாடகம், முக்கியமான நாடகம் இப்ப ஓடுதுன்னு தெரியல, நம்ம பாக்குறதுலாம் கிடையாது இல்லையா? அதனால ரொம்ப பிரபலமான நாடகங்கள்லாம் வேற பேர்கள் நம்ம வீட்டுல புழக்கத்தை இருந்துகிட்டே இருக்கும். டேய் தா, முக்கியமா 7 மணிக்கு மேல வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, முக்கியமா நாடகத்துல அம்மா உட்கார்ந்து இருப்பேன், ஒரு 8 மணி வரைக்கும் தொல்லை பண்ணாத, அந்த மாமி வீட்டுல போய் உட்காந்துக்கோ, சின்னம்மா வீட்டுல போய் உட்காந்துக்கோ. ஏன் நம்ம அப்படி அதுல ரொம்ப முங்கி இருக்கிறோம்? அந்த நாடகம் தான் நம்ம முக்கியமா நம்மளை கொண்டு போய் எங்கேயோ முக்கியமான இடத்துல உட்கார வைக்க நினைச்சிட்டு இருக்கோம். சில வீடுகள்ல காமெடியா சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. புருஷன் வந்துகிட்டே இருப்பாரு, அதை கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்க எல்லாம் உட்கார்ந்து நாடகம் பார்த்துட்டு எல்லாம் நீ போட்டு தின்னு சொல்றாங்க அப்படின்னு எங்கேயோ சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையே நடக்குது சில வீடுகள்ல. அந்த நாடகத்துக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற சில பெண்கள் இருக்கிறார்கள். அதை பார்த்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. கணவன் வந்திருக்கிறாரா, சாப்பிட்டாரா, என்ன பிரச்சனையோடு வந்தார், என்ன கவலையோடு வந்தார், எதை பற்றியுமே நாம் கவலைப்படுவதே இல்லை. உண்மையிலே ஒரு முஸ்லிமுடைய பெண்மணி, முஸ்லிம் பெண்மணி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நம்ம எப்படிப்பட்ட பயனுள்ள கல்வியை நாம் கற்காம இருக்கிறோம் என்பதற்கான அடையாளத்தை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துணைவி, அவங்களுடைய மனைவி முதலிலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்களே, இந்த வரலாறு உண்மையிலே நம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டிய ஒரு வரலாறு. அவங்க எந்த வயசுல கல்யாணம் பண்ணாங்க? ஹதீஜா அவங்கள 25 வயசு ரசூலுல்லாஹ்வுக்கு, 40 வயசு யாருக்கு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ்வை திருமணம் செய்றாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல இறை தூதராக 40 வயசுல தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? இந்த மாதிரி கணக்கெல்லாம் கேட்டாலும் ஸ்கூலுக்கே போகல, நீங்க வேற என்ன கணக்கு கேட்கிறீங்களா? எத்தனை வயசுங்க? எத்தனை? 55 வயசு. அவங்களுக்கு 55 வயசா இருக்கும் பொழுது இறை தூதரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஹிரா குகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில அவர்கள் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வீட்டுக்கு ஓடி வருவாங்கல்ல, அந்த ஓடி வருகிற நேரத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம். இறை தூதராக அவங்க போய் பல நாள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அன்னை அவங்க 55 வயசுல சாப்பாடையெல்லாம் ரெடி பண்ணி அந்த ஹிரா குகையினுடைய மலையில சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் முதுமையோடும் அவர்களை ஏறி கொண்டு போய் மேலே உணவுகளை கொடுத்து விட்டு வருவார் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். இறை தூதராக ஏன் அமர்ந்தார்கள்? சமூகத்தை பார்த்தார்கள், அக்கறை, கவலையை, கஷ்டத்தை பார்த்தார்கள், கொடுமைகளை பார்த்தார்கள், அனாச்சாரங்களை பார்த்தார்கள், அசிங்கங்களை பார்த்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருந்து இறைவா ஒரு தீர்வினை ஏற்படுத்த மாட்டாயா, இந்த சமுதாயத்துக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டாயா என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவர்களாக ஹிரா குகையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த தியானத்திலே, அந்த மெடிடேஷன்ல இருக்கிற நேரத்திலே 55 வயசான இந்த முதிய பெண் அங்கே சாப்பாடு கொண்டு போறாங்க. நம்ம வீட்டுல நிலையை சிந்திச்சு பாருங்க. ஏன் இதை சொல்ல வரணும் பின்னாடி சொல்றேன்.
அந்த நேரத்தில் அவர்கள் அழைத்து கொண்டு போய் மேலே கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் அவர்களுக்கு பணிவிடை இல்லை. அதற்கு பிறகாக இவங்க வீட்டில் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் முதலே செய்தி அனுப்பினான்ல, அந்த செய்தியை அனுப்பும் போது மிகப்பெரிய வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்துவிட்டு பயந்தவர்களாக மிரண்டவர்களாக ஓடோடி வீட்டுக்கு ஓடி வருகிறார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போற்றுங்கள் போற்றுங்கள் என்று அவர்களை போத்த சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே ஹதீதா ரலியல்லாஹு அன்ஹா போல ஒரு பெண்மணியாக நாம் இருக்க வேண்டும். தன் கணவன் கஷ்டத்தோடும் துயரத்தோடும் கவலையோடும் ஏதோ பயந்து விட்ட நிலையில் வீட்டுக்கு ஓடி வருகிற நேரத்தில் நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? நான் தான் சொன்னேங்க அப்பவே போவாத போவாதன்னு, இருட்டுல போனீங்களே ஏதோ பிடிச்சிச்சவங்கள தெரிஞ்சு போச்சு. நான் தான் அந்த பக்கம் போவாத போவாத மனுஷன் நான் சொல்றதை என்னைக்குத்தான் கேட்டிருக்கான். நாம பேச்சுக்கு மதிப்பே கிடையாது, மதிக்கிறதே கிடையாது. என்னமோ ஆகி போச்சு, ஏதோ பிடிச்சு போச்சு, என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு எல்லா வார்த்தையும் கொட்டி தீர்த்து அவரை நம்ம சபிப்போம். உண்மையிலே அந்த பெண்மணி எவ்வளவு பொறுமையா சொல்றாங்க தெரியுங்களா? வல்லாஹி லா யக்ஸீக அல்லாஹ் அபதா, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், அல்லாஹ் உங்களை ஒருபொழுதும் இழிவுபடுத்த மாட்டான். அப்படி ஒரு பயந்ததோடு ஓடி வர்றாங்க. அவங்கள போத்த சொல்றாங்க. போத்தி விட்டு அவங்க அம்மா சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? வல்லாஹி லா யக்ஸீக அல்லாஹ் அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபொழுதும் இழிவுபடுத்த மாட்டார். ஏன் இழிவுபடுத்த மாட்டார்? நீங்கள் அனாதைகளை அரவணைக்கிறீர்கள், ஏழைகளை அரவணைக்கிறீர்கள், உறவினர்களை பேணுகிறீர்கள், வறியவர்கள் சிரமத்தில் உள்ள சிரமத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள். இப்படிப்பட்ட வேலையை செய்கிற உங்களை அல்லாஹ் இழிவுபடுத்துவானா? இறைவன் உங்களை கைவிடவே மாட்டான் என்று அரவணைப்போடு தன் மனைவி கணவனுக்கு சொன்ன வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக நம்முடைய கல்வி எப்படி இருக்க வேண்டும்? இப்படி ஒரு கவலையோடு வருகிற நேரத்தில் அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறவர்களாக, ஆதரவு சொல்லுகிறவங்க, அவரை அரவணைப்பவர்களாக, அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுகிற அறிவை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அதுதான் பயனுள்ள கல்வி. நான் என்ன பயனுள்ள கல்வியை கற்றிருக்கிறேன் சிந்திச்சு பாருங்க. கணவனுக்கு கட்டுப்பட வேண்டிய விதத்தில் நான் கட்டுப்படுகிறேனா? மனைவியை பராமரிக்க வேண்டிய விதத்திலே நான் பராமரிக்கிறேனா? பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய விதத்திலே பராமரிக்கிறேனா? அவர்கள் கவலையோடு வந்து நிற்கிற நேரத்தில் நான் அறிவுரை சொல்லுகிறேனா? ஆறுதல் சொல்லுகிறேனா? அக்கறையோடு பேசுகிறேனா? இதுதான் உண்மையான சிறந்த கல்வியாக இருக்க முடியுமே தவிர வேற எந்த கல்வியும் இல்லை. அந்த இறை தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சிறந்த மனைவி அல்லாஹ் அமைத்து கொடுத்திருந்தார். அவர்கள் அந்த சிரம நேரத்தில் சொன்ன வார்த்தையை பாருங்கள். இது நம் வாழ்க்கையில இருந்தால் இதுதான் பயனுள்ள கல்வி. இதுக்கு நம்ம படிக்கணுமா இல்லையா? இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இதுக்கு முயற்சிக்கணுமா இல்லை? சாதாரணமா ஒரு நாள் பயான்ல கேட்ட உடனே அப்படியே நாளைக்கு போன உடனே புருஷன்கிட்ட அப்படியே பெரிய அளவுல நான் எல்லா மாற்றம் அடைந்து விட்டேன் என்று கணவரை அப்படியே தட்டி அணைக்கிற எல்லா வார்த்தைகளையும் பொங்குகிற மனிதனாக நான் மாறிடுவனான மாற முடியாது. ஒரு சில பேரை தவிர எல்லாம் மனுஷன் உடனே சொன்ன உடனே எல்லாரும் மாறிட்டா அதுக்கு சில பிராக்டிஸை நாம் எடுக்கணும். அது திருமறை குர்ஆனோடு ஏற்படுகிற தொடர்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளோடு ஏற்படுகிற தொடர்பு, அல்லாஹ்வை பற்றியான அச்சத்திற்கான தொடர்பு, இறைவனை பற்றியான அச்சம், மறுமையை பற்றியான அச்சம் என் காதிலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், படித்துக்கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட படிப்பு படித்தால் என் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு பயனுள்ள கல்வியாக அது இருக்கும். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்க ஆசைப்படுறோமா இல்லையாங்க? யாருக்காவது சந்தோஷம்லாம் வேணாம் பாய், நான் சந்தோஷமே இல்லாம நிம்மதியே இல்லாம டெய்லி அழுதுகிட்டே இருக்கணும் பாய், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு யாரா கேட்பீங்களா? யாரும் கேட்க மாட்டோம். எல்லாரும் எல்லார் இடத்துலயும் கேட்கறது என்ன? நான் ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. ஒட்டுமொத்த உலகத்திலையும் இதுக்குத்தான் தீர்வு சொல்லி கொண்டிருக்கிறான். பல்லாயிரக்கணக்கான ரூபாயை பணம் கட்டிவிட்டு பல நிறுவனங்கள் நடத்துற கோர்ஸ்கள்ல கிளாஸஸ்ல போய் உட்கார்ந்து விட்டு வராங்களே, அவங்க எல்லாம் யாரு நினைக்கிறீங்க? மன அழுத்தத்திற்கு உள்ளாகி தற்கொலை என்ற முடிவெடுக்கலாமா என்று நினைத்து கஷ்டத்தோடு போய் உட்கார்ந்து நிறுவனங்களை படிக்கிறார்கள். எப்படியாவது என் மனைவியோட நிம்மதியா வாழ்வதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்கிற கணவன்மார்கள் எத்தனையோ பேர் கோர்ஸ்ல உட்கார்ந்திருக்காங்க. எப்படியாவது என் கணவனோடு நிம்மதியா வாழ்வதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று எத்தனை ஆயிரங்களை லட்சங்களை கொட்டிக்கொண்டு அங்கே படிப்பதற்கு ஒரு உட்கார்ந்து இருக்கிறான்.
ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எந்த செலவுமே இல்லாமல் அல்லாஹ்வுடைய பேரொருளால் அற்புதத்தால் திருமறை குர்ஆனின் வழியாக அல்லாஹ்வுடைய அச்சத்தின் மூலமாக நிம்மதியாக வாழ்வதற்கான வழி சொல்லுகிறது. எப்படிப்பட்ட வழி? அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்ட் எதிர்பார்க்காத. அங்க 4 குறை இருக்கும், இங்க 4 குறை இருக்கும், நீ அவரை அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, நீ அவரை அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. இந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டா குடும்ப வாழ்க்கையே சூப்பரா போயிடும். நீ அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணு, அவர் உங்களை அட்ஜஸ்ட் பண்ண, வேற வழி இல்ல. நானும் அப்படியே அவங்க எதிர்பார்த்த மாதிரி 100% சரியா இருக்க முடியாது, நான் எதிர்பார்த்த மாதிரி 100% அவங்களும் சரியா இருக்க முடியாது. அப்ப என்ன வழி? அவங்கள்ட்ட 2 குறை இருக்கும், அந்த குறையை தூக்கி தூர போடு. எதை பாக்குற? நிறைய பாரு. இதெல்லாம் நிறையான காரியமும் அப்படியே சிந்திச்சு பார். பரவாயில்லையே, இந்த இடத்துல நல்லா செஞ்சாங்களே, நம்ம காய்ச்ச வந்த நேரத்தில் அப்படி பராமரிச்சுட்டாலே, நமக்கு பிசினஸ் நொடிஞ்சிருக்க நேரத்தில் இப்படி பராமரிச்சாங்களே, நமக்கு இவ்வளவு ஆறுதல் சொன்னாங்களே, இவ்வளவு துணையா நின்னாங்களே, இவ்வளவு உதவி பண்ணாங்களே, என் பிள்ளை இப்படி பார்த்தாங்களே, என் உம்மா அப்படி பார்த்தாங்களே, என் வாப்பா அப்படி பார்த்தாங்களே, இதெல்லாம் நிறையை பார்த்து அவங்கள்ட்ட இருக்க குறைய நாள தூக்கி தூர போடு, நிம்மதியா வாழ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அற்புதமான செய்தி என்ன? பெண்கள் வளைந்த எலும்பில் படைக்கப்பட்டவள், அவளை வளைய நினைச்சா, நிர்மித்த நினைச்சா உடைஞ்சு போயிரும்பா, அப்படியே வளைஞ்சு கொடுத்து போயிரு. இந்த கல்வியின் மூலமாகத்தான் மன நிம்மதி கிடைக்கும். இந்த நிறைவு, இதை படிப்பதற்கு தான் கோர்ஸுக்கு போறான். பல பேர் குடும்ப பிரச்சனை என்று வழக்குகளை பல்லாயிரக்கணக்கில் செலவு கண்டு போறானுங்க. அவன் சொல்ற தீர்வெல்லாம் நீ எடுத்து பாருங்க, எத்தனை லட்சம் தீர்வு சொன்னாலும் சரி, திருமறை குர்ஆனுடைய தீர்வுக்கு முன்னாடி அது பெரிய தீர்வா இருக்கவே முடியாது. அவன் சொல்ற எல்லா அம்சமும் திருக்குர்ஆன்ல இருக்கும், அவன் சொல்ற எல்லா அம்சமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கும். இந்த கல்வி இஸ்லாம் நமக்கு பயனுள்ளதாக தந்திருக்கிறது. இதை எடுத்துக்கொண்டால் நம் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். என் கணவனோடு நிம்மதியா வாழ்வேன், என் கணவனை நான் நல்ல ஒரு கணவனாக இறைவன் தந்திருக்கிறான் என்ற சந்தோஷத்தோடு அவரை பார்க்கிற வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வேன். எப்படி தெரியுங்களா? அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், அல்லதீன யகூலூன ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا وَقُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ இமாமா. இறைவா, என் துணையில் இருந்தும் என் பிள்ளைகள் இருந்தும் எனக்கு கண் குளிர்ச்சியை தா அல்லாஹ். இப்படிப்பட்ட வார்த்தை தெரியுங்களா? நான் எங்கேயோ கண் குளிர்ச்சி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஐயோ, அந்த குடும்பம் அவ்வளவு சூப்பரா வாழ்றாங்களே, அவங்க அவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்களே, அவங்க அவ்வளவு வீடு கட்டிட்டாங்களே, அவ்வளவு காசு சேர்த்துட்டாங்களே, அவ்வளவு நகை சேர்த்துட்டாங்களே என்று நினைத்து கொண்டு யாரையோ பார்த்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? என் மனைவிடத்தில் இருப்பதை நிறையை பார்த்து நீ மகிழ்ச்சியா இரு. என் கணவனிடத்தில் இருக்கிற நிறையை பார்த்து நீ மகிழ்ச்சியா இரு. இறைவனிடத்தில் கையேந்து, இறைவா, என் துணையில் இருந்தும் என் பிள்ளையில் இருந்தும் எனக்கு கண் குளிர்ச்சியை தா அல்லாஹ். இந்த துவாவை நம்ம எத்தனை பேர் எத்தனை முறை அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்போம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற துவா, என் பிள்ளை மூலமாக, என் பிள்ளை மூலமா சந்தோஷம். எத்தனை பேர் பிள்ளையை பார்த்து ஷைத்தானை பெத்துட்டனே சொல்ற வார்த்தை நம்மகிட்ட இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுக்காக அந்த வார்த்தை நம்ம சொல்ல வேண்டாம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ அதை கண்குளிர்ச்சியை கேள் அல்லாஹ்விடத்திலே. ஷைத்தானை பெத்து விட்டேனே, ஷைத்தானை கட்டி விட்டேனே என்று நினைக்காதீர்கள். இறைவா, இவர்கள் வழியாக எனக்கு நீ மன நிறைவை கொடு, நிம்மதியை கொடு, சாந்தியை கொடு என்று அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான். இந்த பயனுள்ள கல்வி வேற எங்க கிடைக்கும் சொல்லுங்க? எத்தனை பேருக்கு கிடைக்காமல் இருக்கிறது, நமக்கு எளிமையாக கிடைத்திருக்கிறது, ஆனால் நாம் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம். இதுல இன்னொரு வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த செய்திக்குள்ள நுழைஞ்சிருக்கிற இன்னொரு செய்தி என்ன? நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கவலையோடு வந்தாங்கல்ல, ஆறுதல் சொன்னாங்கல்ல, அறிவுரை சொன்னாங்கல்ல, அதுல இன்னும் ஒரு செய்தியை சேர்த்து சொல்றாங்க. எப்படி? நீங்கள் உறவினர்களை அரவணைக்கிறீர்கள், ஏழைகளை அரவணைக்கிறீர்கள், அனாதைகளுக்கு அரவணைக்கிறீர்கள், சிரமப்படுவோருடைய சிரமத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள். நாம எப்படி வாழணும் என்பதற்கான அடையாளம் என் பிள்ளை, என் குடும்பம் எப்படி இருக்கணும் தெரியுமா? பிறர் கஷ்டப்படுகிற நேரத்திலே அந்த கஷ்டத்தை சுமக்கிறவனாக நான் இருக்க வேண்டும். பிறர் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது சந்தோஷப்படக்கூடாது. என் உறவுகள்ல, என் சொந்தங்கள்ல, என் தெரிஞ்சவங்கிட்ட, என் தெருவுக்காரவன்ட்ட, என் ஊருக்காரங்கிட்ட ஒரு கஷ்டத்தை பார்க்கும் பொழுது, அல்லாஹ் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே தா, அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்க கஷ்டத்தை நீ நீத்துடல்லா, அதை தீர்த்து வச்சிடல்ல, அவங்க சிரமத்தை நீ லேசாக்கு. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பிறருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் உங்களுடைய பிரார்த்தனைக்கு வானவர்கள் உங்களுக்காக கையேந்துகிறார்கள்.
இறைவா என்று யாரை முன்மொழிகிறீர்களோ பக்கத்துல வானவர் உட்கார்ந்துகிட்டு, இறைவா இவருடைய பாவத்தை மன்னிச்சிடல்லா, இவருக்கு நீ பரக்கத்தை செய்யல்லா, இவருடைய கஷ்டத்தை நீத்திரல்லா, இவருடைய சிரமத்தை நீத்திரல்லா, இவருக்கு சொர்க்கத்தில் ஒரு இடம் தான் அல்லா என்று நாம் பிறருக்கு துவா செய்யும் பொழுது வானவர் நமக்காக துவா செய்கிறார். எவ்வளவு பெரிய பிரார்த்தனை சிறப்பு பத்திலா. இந்த கல்விதான் உண்மையிலே பயனுள்ள கல்வி. இதை கற்றுக்கொள்ளதான் நாம் எங்கே வருகிறோம். என் புள்ள ஒரு அக்கறை, சமூக அக்கறை உள்ள பிள்ளையாக, பிறருடைய கஷ்டத்தை நீர்க்கக்கூடியவனாக, பிறருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக, பிறருக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடோடு போவனாக, அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற செய்தி என்ன? பிறர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி, அவர்கள் நேர்வழி வரவில்லை என்று சொல்லி தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்வீர் போல. ரசூலுல்லாஹ்வுடைய கவலை எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? சும்மா நம்மள மாதிரி பொடுபோக்கான மேல்போக்கான கவலை இல்ல, உண்மையிலே உள்ளத்திலே ஆழமான கவலை. அதனாலதான் அல்லாஹ்வே வர்ணிக்கிறான். உங்களுக்கு எப்படிப்பட்ட கவலை ஏற்பட்டு தெரியுங்களா? அவங்க நம்மளையே அழிச்சுக்கீங்க போல. நமக்கு அப்படி உள்ளார்ந்த எத்தனை கஷ்டம் ஏற்படுது சிந்திச்சு பாருங்க. என் பொண்டாட்டிக்கு வந்தா நான் அப்படி கஷ்டப்படுவேன், என் பிள்ளைக்கு ஏற்பட்டால் அப்படி கவலைப்படுவேன், என் அம்மாவுக்கு ஏற்பட்டா அப்படி கவலை ஏற்படுவேன். 4 தெருவு தள்ளி 4வது வீட்டுல ஒருத்தர் கவலைக்கு இருந்திருக்கு, கஷ்டம் வந்திருக்கு. என் உறவுக்காரன் தான், என் தெருவுக்காரன் தான், என் ஊருக்காரன் தான். ஆனா எனக்கு அப்படிப்பட்ட வழி வருதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் அப்படி சிலாகிக்கிறான். ஏன்? அவ்வளவு உள்ளார்ந்து கஷ்டப்படுகிற மனிதனாக, பிறருக்கு கஷ்டம் என்றால் அதற்காக உதவுகிற சமூக அக்கறை உள்ள ஒரு பிள்ளையாக உங்கள் பிள்ளை உருவாக வேண்டும். அதுதான் அவனுக்கு பயனுள்ள கல்வியா இருக்கும். அவன் அப்படி அல்லாஹ்விடத்துல கையேந்தினால் அவனுக்கும் உதவி, அவன் பிறருடைய தேவைக்காக உதவி செய்தால் அவனுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். யோசிக்கணுமா இல்லையா? நாம் பிறருடைய தேவையை பூர்த்தி செய்தால் நம்முடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான் என்றால், அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளையை நாம் உருவாக்குவதற்காக என்ன உழைத்துக் கொண்டிருக்கோம் சிந்திச்சு பாருங்க. யோசிக்கணுமா? இதுதான் நமக்கு பயனுள்ளது. என் பிள்ளை அப்படி நான் ஒரு சமூக அக்கறை உள்ளவனாக வார்த்தெடுக்கிற விஷயத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. ஆனால் நான் அப்படிப்பட்ட கல்வியை அவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேனா? இதுவெல்லாம் பயனுள்ள கல்வியினால் அடித்தளம். பயனுள்ள கல்வியினுடைய அவசியம். எந்த கல்வியும் கற்பது பெருசல்ல. அல்லாஹ்விடத்திலே செய்ய வேண்டிய துஆ என்ன? இறைவா, பயனற்ற கல்வியிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். நான் கற்கிற கல்வி என்பது பெருமைக்கானதாகவோ, பட்டத்திற்கானதானதோ, அடையாளத்துக்கானதோ, அழகுக்கானதா இருக்கக்கூடாது. அந்த கல்வி எனக்கு பயனை அளிக்க வேண்டும். அந்த பயன் எதிர்பார்க்காதனாலதான் படிச்சு டாக்டரா வர்ற பேஷண்ட் அவனே தப்பா செய்யறான். அந்த அச்சம் இல்ல அவன்கிட்ட, அந்த அக்கறை இல்ல, பயனா அவன் நினைக்கல. பெரிய லெவல்ல பட்டம் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறான், அவனே அந்த தப்பை செய்யறான். ஏன்? அந்த கல்வி அவனுக்கு பயனளிக்காமல் போய்விடுகிறது. கல்வியை கற்பது பெருசல்ல, அந்த கல்வியால் என் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும், பண்பற்றிருக்க வேண்டும், பல சமூக சேவைகளை செய்திருக்க வேண்டும், பலருடைய தேவைகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியைத்தான் இஸ்லாம் நமக்கு எளிமையாக தந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட சமூக அக்கறையை ஏற்படுத்துகிற நிலையை நீங்கள் பாருங்கள். எத்தனையோ பேரை பார்க்கிறோம், யூடியூப்கள்ல, பேஸ்புக்ல பல பேர் பல்வேறு சேவைகளை செய்வதை பார்க்கிறோம். இப்ப கூட சமீபத்தில் யூடியூபரா வர பாலா அப்படின்றத பல பேர் பார்த்திருப்பீங்க. சில பேர் பார்த்திருக்கலாம், ஆங்கரா வருவாரு நிகழ்ச்சிகள்ல. ஆனா இப்ப அவரை பத்தி பாலா என்ன செய்யறாருன்னா, இப்போ பல நிகழ்ச்சிகள்ல பங்கெடுக்கிறத விட சமூக சேவைகள்ல இறங்கி இருக்காங்க. யாருக்காவது வண்டி இல்ல, கால் நடமாட்ட முடியலையா, அவருக்கு நடக்கிற மாதிரி, அவருக்கு போற மாதிரி ஒரு வண்டியை வாங்கி தர்றாரு. யாருக்காவது வீடு இல்லையா, அந்த வீட்டை நான் செய்து தரேன், அவங்களுக்கு கட்டித்தர, அதுக்காக வசூல் பண்ணி தரேன். படிக்க முடியலையா, பொருளாதாரத்தை நான் தருகிறேன். இப்படி என்னென்ன தேவைகள்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் பூர்த்தி செய்கிற வேலைகள்ல போய் இறங்கி பேஸ்புக்ல பல வகையான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று பாராட்டி பல்வேறு விருதுகள் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்? பிறருடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்வதனால் அவனுக்காக பொருளாதாரம் வந்துகிட்டே இருக்கு. நாம் அப்படி பிறருடைய தேவைக்காக, கஷ்டத்தை நீக்குவதற்காக இறங்கினால் இறைவன் நமக்கும் பொருளாதாரத்தை கொடுப்பான். அவங்களுடைய கஷ்டத்தை நீக்கிற வேலையை நம்மை கொண்டும் அல்லாஹ் செய்வானா இல்லையா? இப்படி நம்முடைய பிள்ளைகளுக்காக கற்றுக் கொடுக்கிற ஒரு மனுஷனாக நான் மாற வேண்டும். நம்ம உறவுகளுக்கிடையே ஒரு அன்பை போதிக்கிற, எல்லாரிடத்தையும் சகோதரத்தை போதிக்கிற, நம் உறவுகளுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துகிற நல்ல விஷயத்தை அவங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். ஏன்?
உறவுகள்ல நமக்கு இல்லாத மனசங்கடமே இல்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கிறோம், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மனசங்கடப்படுறோம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உறவுகளை பிரிந்து வாழுகிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், என்ன செய்தி தெரியுமா? யார் உறவுகளை வெட்டி வாழுகிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. உறவுகளை முறித்து வாழுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்ற விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே. நான் எத்தனை உறவுகளோடு பகைமையோடு வாழுகிறேன், சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு பட்டம் வாங்கிட்டு டிகிரி எல்லாம் வாங்கியிருக்கான், எல்லாம் செஞ்சிருக்கலாம். அவனுக்கு இந்த செய்தி தெரியுமா? உறவுகளை பார்க்க வேண்டும் என்று தெரியுமா? உறவோடு இணங்கி வாழணும் தெரியுமா? இறைவனை நாளை மறுமையில் நிப்பாட்டி கேட்பான்னு தெரியுமா? என்ன வேணா நீ செய்யலாம். இந்த செய்தி இல்லாமல் அவன் இங்கே வாழ்ந்து மரணித்து விட்டார், நாளை மறுமையில் அவன் நஷ்டவாளியாக எழுந்து நிப்பாட்டுவான். பல கோடிகளை இந்த உலகத்தில் சம்பாதித்திருக்கலாம், பல வீடுகளை கட்டியிருக்கலாம், பல நிறுவனங்களை கட்டியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே உறவுகளை பகைத்து வாழ்ந்ததால் சொர்க்கம் கிடைக்காத நிலை போய்விட்டால், எத்தனையோ கல்வியை கற்றிருக்கலாம், ஆனால் பெத்த தாயையும் தகப்பனையும் அவர்கள் கையால் உணவு கொடுத்து அவர்களை பராமரித்து அன்பான வார்த்தைகளை பேசுவதற்கு வழி இல்லாமல் முதியோர் இல்லங்களை கொண்டு போய் சேர்க்கிறானே, அவன் படித்த படிப்பு அவனை காப்பாற்றலையே. எத்தனை டிகிரி வாங்கியிருக்கான், எவ்வளவு பட்டத்தை வாங்கிட்டான், ஆனா பிள்ளைங்களை என்னத்தை செஞ்சான்? பெற்றோருக்காக எதை கொடுத்தான்? நீங்கள் அப்படி விதையுங்கள். உங்க பிள்ளைகளுக்கு விதைக்க வேண்டிய செய்தி என்ன? நான் என்னுடைய பிள்ளை தன்னுடைய முதிய வயசுக்கு பிறகு அவர் என்னை பராமரிக்கிற நிலையில் அல்லாஹ்விடத்தில் அவன் துவா செய்ய வேண்டும். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா என்னை சிறு வயதில் என் பெற்றோர்கள் பார்த்ததை போல நீ அவருக்கு அருள் செய்வாயாக அல்லாஹ். இந்த துவா அவனுக்கு பயனுள்ள கல்வியா இல்லையா? அவன் வயசான காலத்தில் பெற்றோரை பராமரிப்பதன் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, யார் முதிய வயதடைந்து தள்ளாத வயதடைந்து அந்த பெற்றோர்களை பார்ப்பதன் மூலமாக எவன் சொர்க்கத்தை அடையவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். இந்த கல்வி அவனுக்கு தெரியலையே. வயசான காலத்தில் பெற்றோர்களை பராமரிக்கணும், அவங்க கொண்டு முதிய இல்லத்தை தள்ளக்கூடாது, பெண் பேச்சை கேட்கக்கூடாது, ஊரார் பேச்சை கேட்கக்கூடாது, உறவு பேச்சை கேட்கக்கூடாது. என் தாய்க்கும் தந்தைக்கும் என்ன நோய் நொடி இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, நான் அவரை பராமரிப்பதனால், அவர்களுக்கு உணவு ஊட்டுவதனால், அவங்க நோய் நொடியை பார்ப்பதனால், அவர்களுக்கு மருந்து கொடுப்பதனால், அவங்க நோய்களை நான் கையால் கழுவி விடுவதனால் இறைவன் எவ்வளவு பெரிய நன்மையை தர இருக்கிறான், சொர்க்கத்தை தர இருக்கிறானே என்ற அச்சம் அவன் உள்ளத்திலே வர வேண்டும் என்றால் இந்த பயனுள்ள கல்வித்தான் அவனுக்கு மறுமையில் வெற்றியை தரும். நம்ம சாதாரணமா நினைச்சு கடக்கிற செய்தி அல்ல இது. இந்த சமூகத்திற்கு இப்பொழுது தேவையான, யாருமே சொல்லி தராத, நீங்கள் உலக இன்னைக்கு ஸ்கூல்ல தள்ளுற காலேஜில் சொல்ற கல்வி எல்லாம் என்ன கல்வி நினைக்கிறீங்க? மொட்டை மனப்பாடம் கல்வி. படி படி படி. நாம கூட அப்படி மாறிட்டோம். நம்ம பிள்ளைக்கு சொல்ற விஷயம் தெரியுமா? படிச்சியா, மார்க் எடுத்தியா, 90 எடுத்தியா, 95 எடுத்தியா, 100 எடுத்தியா, இதைத்தான் ஸ்கோர் பண்றோமே தவிர என் பிள்ளை ஒரு சமூக அக்கறை உள்ள பிள்ளையாக, அம்மா இன்னைக்கு ஒரு பிள்ளை வந்தாமா, சாப்பாடு கூட கொண்டு வரலாமா, சோறு தண்ணி இல்லமா, அவன்கிட்ட கஷ்டத்தோட வந்தாமா, நான் சாப்பாடு கொடுத்தமா என்ற செய்தி நம் காதில் வருகிறதா பாருங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்தாமா, அவனுக்கு புக்கே இல்லமா, நோட்டே இல்லமா, பேனாவே இல்லமா, அந்த செய்தி காதுக்கு வரதான் பாருங்க. உடனே நாளைக்கு உதவி செய்வதற்கு நீங்க அவனுக்கு பைசா கொடுத்து விடுங்க, ஒரு பேனா வாங்கி கொடுத்து விடுங்க, ஒரு நோட்டை வாங்கி கொடுத்து விடுங்க. அவன் அக்கறை உள்ள பிள்ளையாக மாறுவான். அவனோடு உட்கார்ந்து பேசினால் அவனுடைய உள்ளத்தில் உள்ள செய்திகள் எல்லாம் புலப்படும். நம்ம பிள்ளையை எப்படி நம்ம உருவாக்க தெரியுங்களா? அப்படியே ஒரு மோல்டிங் மிஷின் மாதிரி. காலை ஏஞ்சியா, படித்தியா, உடனே டியூஷன் போனியா, டியூஷன்ல இருந்து ஸ்கூலுக்கு வீட்டுக்கு வந்தியா, உடனே ட்ரெஸ் மாட்டினியா, நீ ஸ்கூலுக்கு போனியா, ஸ்கூல்ல இருந்து வந்து வீட்டுக்கு வந்தியா, உடனே டியூஷன் போனியா, அதை செஞ்சியா, இதை செஞ்சியா, அப்படியே அதோட முடிச்சிடுறோம். அதை தாண்டி நம் பிள்ளைகளை நல்ல மார்க்க அறிவுள்ளவனாக, இரையச்சம் உள்ளவனாக, சமூக அக்கறை உள்ளவனாக அவனை உண்டாக்குவதற்கான மிக முக்கியமான அடித்தளம் தாயாகிய தந்தையாகிய நம்மிடத்தில் தான் இருக்கிறது. நீ இந்த கல்வியெல்லாம் மடிச்சு மனப்பாடம் பண்ணி 90 எடுக்கிறது 100 எடுக்கிறதா ஒரு புறம் வைங்க, தேவைன்னா தேவைதான், அது மாற்றுக்கிறது இல்ல. அதை விட அவனுக்கு பண்பு தேவை, அதை விட பொறுமை தேவை, அதை விட அவனுக்கு சமூக அக்கறை தேவை, அதை விட அல்லாஹ்வை பற்றிய அச்சம் தேவை. இந்த விஷயமெல்லாம் கற்றுக் கொடுப்பது யார்? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இதெல்லாம் ஸ்கூல் கற்றுக் கொடுத்துருமா? இதெல்லாம் காலேஜ் கற்றுக் கொடுத்துருமா? இதெல்லாம் பெரிய பெரிய இன்ஜினியர் நிறுவனங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருமா? வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுகிற மதரசாக்கள் சொல்லித்தரும்,
பள்ளிவாசல்ல சொல்லித்தரப்படும். பெற்றோர்களாகிய நீங்கள் தான் அவர்களுக்கு அடித்தளத்தை ஊட்டுகிற, அதை வளர்க்கிற, அதை கனியாக காயாக பறித்து உண்ணுகிற பொருளாக இருக்க வேண்டும் என்றால் பிள்ளைகளாக நம்மிடத்தில் இருக்கிறவர்களை சரியாக வளர்ப்பதற்கு முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ். அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இப்படிப்பட்ட சிந்தனை அவனுடைய உள்ளத்தில் விதைக்கிற நல்ல மக்களாக நாம் மாற வேண்டும். நாமும் அப்படிப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும். ஒரு தொழுகையாளியாக, ஒரு திருக்குரான் படிக்கக்கூடியவனாக, நான் மார்க்க வரம்போடு வாழ்கிறவனாக, இஸ்லாத்தை ஹராமாக்கப்பட்ட செய்தியிலிருந்து வெளியே வருகிற, இஸ்லாம் உன்னை ஹராம் என்று சொல்லி இருக்கின்றால் அதில் நீங்கள் ஒரு காலம் உள்ளே நுழைய வேண்டாம். இன்னைக்கு நம்ம பிள்ளைய படிக்க வைக்கின்றதுக்காக நாமே வட்டிக்கு வாங்கி பிள்ளைகளை சேர்க்கிறோம். வட்டி இஸ்லாத்துல ஹராமா இல்லையா? நம்முடைய சமூகத்தில் சார்ந்தவங்க பல பேர் என்ன செய்யறாங்க, பிசினஸுக்காக, படிப்புக்காக, பல தேவைகளுக்காக, கல்யாணத்துக்காக, ஊருக்கு போன என்பதற்காக வட்டிக்கு வாங்கி அந்த செலவை செய்கிறோமே, அது ஹராம் என்று எனக்கு தெரியுமா தெரியாதா? இந்த செய்தியை தடுக்க வேண்டிய செய்தி நமக்கு இருக்கா இல்லையா? இதுவெல்லாம் அல்லாஹ்வை பற்றி நாம் சரியான முறையிலே புரிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைக்கு நாம் சொல்லித்தரவில்லை என்றால் வேறு யாரும் சொல்லித்தர மாட்டார்கள். இதுதான் பயனுள்ள கல்வி. இந்த கல்வியை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இதுதான் இந்த உலகத்திலே மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நமக்கு ஏற்படுத்தும். அதுதான் மறுமையில பல மாற்றத்தை உண்டாக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியாது இல்ல, முஸ்லிம் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்களே முஸ்லிம்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன? நீங்கெல்லாம் வட்டி வாங்க மாட்டீங்க, உங்க மார்க்கத்துல ஹராம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இருந்த காலம் ஒரு நேரத்தில் இருந்தது. இன்னைக்கு அப்படி இருக்கான்னு சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், முஸ்லீம் அல்லாதவர்கள் சொல்லுற செய்தி என்ன? உங்களுக்கெல்லாம் சாராய் நீங்கெல்லாம் குடிக்க மாட்டீங்க, முஸ்லீம்கள்லாம் மது அருந்த மாட்டாங்க, முஸ்லீம்கள்லாம் எப்படிப்பட்ட நிலை தெரியுமா? அவங்கெல்லாம் அதெல்லாம் ஹராம், அவங்க மார்க்கத்துல தொட மாட்டாங்க. இன்னைக்கு என்ன நிலை பாருங்கள். அதை தாண்டி வெளியே சொல்வதற்கு நாமே வெட்கப்படுகிற நிலையிலே, கஞ்சா பொருட்களை விற்கிற நிலையிலே நம்முடைய இலங்கை சமுதாயம் அதில் விழுந்து கிடக்குது என்று சொன்னால் அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு என்று சிந்திச்சு பாருங்க. முஸ்லிம்கள் வாழுகிற பகுதியிலே கொத்து கொத்தாக இது விற்பனையாகுது என்பது அரசாங்கத்துடைய புள்ளி விவரம், காவல்துறையினுடைய புள்ளி விவரம். உண்மையிலே இதை தொடாமல் போகவே முடியாது. இந்த சப்ஜெக்ட் எந்த இடத்துல போனாலும் பார்க்கறதெல்லாம் இதே பேச்சு தான். பாய் இதை பத்தி ஏதாவது சொல்லுங்க பாய், ஏதாவது தீர்வு பண்ணுங்க பாய், ஏதாவது செய்யுங்க ஜமாத்தாருங்க. இத்தனை 1000 ஜமாத் வச்சிருக்கீங்களே, என்ன பாய் இந்த ஜமாத்தால புண்ணியம்னு கேட்கிறான். மாட மேடையா போய் வாழ்க்கையே பேசுறீங்க, ஜும்மா மேடையில பேசுறீங்க, அதை செய்யற இதை செய்யறன்னு சாதனை சொல்றீங்க. இளைஞர்கள் இதில் விழுந்து கிடக்கிறார்களே, அவர்களை மீட்டெடுக்க மாட்டீர்களான்னு கேட்கிறாங்க. மீட்டெடுப்பதற்காக சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனால் அவ்வளவு சீக்கிரம் முடியல. ஏன்னா கிட்ட போய் பேச போனா சட்டுன்னு கையில உள்ள கத்தியை கழுத்துல கிழிச்சிட்டு போறான். அதிரத்து ஒருத்தர் சென்னையில ஒரு அதிரத்து அவர்கிட்ட பேச போனான்னு சொல்லிட்டு கையில வாயில உதடுல பிளேட் வச்சிருந்திருக்கான், எடுத்து அப்படியே கிழிச்சு விட்டு போயிட்டான். அதிரத்து தலையிலேயே ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. அடிக்கடி வந்து அதிரத்து இதே சொல்லிட்டு இருக்காருன்னு கிழிச்சு விட்டு போயிட்டான். ஒரு கடையில போயிட்டு ஒரு பொருள் கேட்டிருக்கிறான், தரமாட்ட காசு கொடுப்பான்னு கேட்டிருக்கா, காசா கேட்கற அப்படின்னு டக்குன்னு ஒரு கத்தி எடுத்தா அப்படி கிழிச்சுட்டு போயிட்டான். போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ்காரன் வந்து அவன் மேல தோல்ல கை போட்டு கூட்டு போறாங்க. யாரு எந்த அக்யூஸ்ட் செஞ்சானோ அவங்க மேல தோல்ல கை போட்டு அழகாட்டு கூட்டு போறாங்க. காரணம் என்ன? அவங்ககிட்ட நாங்க எதுவுமே செய்ய முடியாது பாய், எங்க பாச்சா பலிக்காது பாய், நாங்க எதுவும் பேச முடியாது பாய். இதற்கெல்லாம் காரணம் நீங்க எதை நினைக்கிறீர்கள்? பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சரியாக கண்காணிக்காதோடைய விளைவு, அவனுக்கு அல்லாஹ்வை பற்றியான அச்சத்தை விதைக்காத விளைவு. ஏதோ தாந்தோடி தனமா வளர்ந்துரு. ஏதோ சொல்லுவாங்கல்ல, வேண்டா வெறுப்புக்கு பிள்ளையை பெற்று காண்டாமிருகன்னு பேர் வச்சானோ. ஏதோ பெத்தாச்சு போ, எக்கேட கெட்டு போ அப்படின்னு சில பேர் தண்ணி தெளிச்சு விட்டாங்கல்ல, அப்படிப்பட்ட நிலையில விட்டவர்கள் தான் இந்த நிலைக்கு போறோம். உண்மையிலே பிள்ளைகளை நாம் கண்காணிக்க வேண்டிய அளவு பொறுப்பும் கடமையும் நம்மிடத்தில் இருக்கிறது. அதை அலட்சியப்படுத்தி விட வேண்டாம். அவர்களை பராமரிப்போம், கண்காணிப்போம், அவர்களை கண்ணியப்படுத்துவோம். அவர்களுக்கு தேவையான எல்லா செய்திகளையும் நாம் தொடர்ச்சியாக கொடுப்போம். அவனுடைய வாழ்க்கையிலே இது போன்ற சிந்தனைகள் உருவாவதுதான் பெரிய மாற்றத்தை சமூகத்திலே உண்டாக்கும் என்பதை புரிந்து நடைமுறைப்படுத்துகிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரும் மாற்றம் தான் உண்மையிலே பயனுள்ள கல்வியாக இருக்க முடியும். அந்த கல்வி வேற எந்த இடத்திலும் இல்லை, இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது. திருமறை குரானிலும் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதோட சேர்த்து எதையும் உலகத்தில் கத்துக்கலாம், தப்பு கிடையாது.
இந்த பேஸை வைத்து உலகத்தில் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்ளலாம், அதோடு ஒப்பிட்டுக் கொள்ளலாம், அதை மெருகேற்றிக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இந்த அடித்தளத்தை அவர்களுக்கு விதைப்போம், அதன் அடிப்படை அவர்களை வளர்த்தெடுப்போம் என்ற முக்கியமான அன்பான கோரிக்கை நம் அனைவர் முன்பாக முன்னிறுத்தியவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயனுள்ள கல்வியை கற்று பயனளிக்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.